ஜம்மி பொம்மி ஸ்டோரிஸ். எல்லா பசங்கள மாதிரி ஜம்மி மதுரையில் டிகிரி முடிச்சுட்டு சென்னைக்கு வேலை தேடுறதுக்காக போனா. அங்கே ஏற்கனவே ஸ்டே பண்ணியிருந்தா அவளோட ஃப்ரெண்டு ரூம்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் பேசி 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜம்மி வேலை தேட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படி ஃப்ரெண்டோட பைக்கே யூஸ் பண்ணி அவன் 2-3 ஆஃபீஸில் ஜாப் தேடி போயிட்டு இருந்தான். அப்போது ஒரு ஆஃபீஸில் அவனுக்கு கங்க்ராட்ஸ் ஜம்மி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டீங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ மண்டே நடக்கும், அட்டென்ட் பண்ணிடுங்க அப்படின்னு மேனேஜர் சொன்னாங்க. மண்டே வந்துச்சு. ஜம்மியும் அவனோட ஃப்ரெண்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு இடத்துல கூட்டமாக கஜகஜன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஜம்மி இறங்கி போய் பார்த்தான். அங்கே ஒரு சின்ன பையன் ஆக்சிடெண்ட் ஆகி இருந்தான். அதை பார்த்த ஜம்மி உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண. ஆம்புலன்ஸும் வந்தது. அந்த குட்டி பையனை ஆம்புலன்ஸை ஏற்றிட்டு நர்ஸ் ஜம்மியை பார்த்து, நீங்கள் தான் கால் பண்ணீங்க, பையனும் சின்னவனாக இருக்கான், அதனால நீங்களும் கூடவே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஜம்மியோட ஃப்ரெண்ட், மச்சான் வேணாண்டா, இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குது, அதுதான் முக்கியம், தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காத, ஒழுங்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வழியை பாருன்னு சொன்னான். ஆனால் சின்ன பையனை அப்படியே விட மனசு இல்லாத ஜம்மி ஆம்புலன்ஸில் அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போனான். ரூம் உள்ள டாக்டர்ஸ் பையனை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஜம்மி வெளியே இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னார். அப்போது அவங்க அப்பாவும் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜம்மியை பார்த்து, தம்பி ரொம்ப நன்றி தம்பி, எனக்கு இருக்குது ஒரே பையன், அதுவும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு பிறந்தான். என் பையனை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி, நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு மனசார ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். இப்படி பேசிட்டு இருக்கப்போ ஜம்மியோட மொபைல் ரிங் ஆச்சு. கால் அட்டன் பண்ணி பேசினப்போ ஜம்மியோட முகம் சோகமாக மாறுச்சு. இதை நோட் பண்ண அவர் ஜம்மி கிட்ட என்ன விஷயம்னு கேட்டார். அப்போ ஜம்மி, இன்றைக்கி தான் சார் என்னோடய ஃபைனல் டே இன்டர்வியூ, என்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல. இனிமேல் வேறு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தெரியலை. அம்மா என்னை திருப்பி மதுரைக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அதை நினச்சா தான் சார் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அந்த பையனோட அப்பா ஜம்மி கிட்ட, ஐயோ தம்பி, எங்களால தான் உங்களுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன், எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. அப்படி மனசு வருந்தி மன்னிப்பு கேட்டு ஜம்மியை பார்த்து, தம்பி, நீங்கள் எந்த பலனும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. உங்கள் சூழ்நிலை இப்போ மோசமாக இருந்தாலும் உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே சீக்கிரம் நல்லதாக நடக்கும். அதுக்கு ஜம்மி ஸ்மைல் பண்ணிட்டு அவன் மொபைல் நம்பர் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரோட மொபைல் நம்பரையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். மறுபடியும் ஜம்மி சென்னையிலேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தாச்சு. அங்கே அவங்க அப்பாவோட காய்கறி கடையில் அப்பாவுக்கு ஒத்தாசை ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. அப்போ ஜம்மிக்கு ஒரு கால் வந்துச்சு. அதில் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட அப்பா ஜம்மி கிட்ட, மெட்ராஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான்ப்பா நான் சந்தோஷமாக பார்க்குறேன், என்ன விஷயம்ப்பா? அதுக்கு ஜம்மி, கிச்சனுக்கு வாங்கப்பா, அம்மாக்கும் உங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன்னு 2 பேரும் கிச்சனுக்கு போனாங்க. அப்பாவும் மகனும் சேர்ந்து வர்றீங்களே, என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஜம்மி, அன்றைக்கி சென்னையில் ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னேன்லப்பா, அந்த பையனோட அப்பா தான் கால் பண்ணியிருந்தார். அவரோட ஆஃபீஸோட பிரான்ச் மதுரையில் ஆரம்பிக்கிறாராம். அந்த பிரான்ச்சில் என்னை வேலைக்கு சேர்ந்துக்க சொல்லிட்டாரு. அதனால் நான் இனிமேல் வேலை தேடி எங்கேயுமே அலைய தேவையில்லை, உங்கள் 2 பேரோடையும் சந்தோஷமாக இங்கேயே இருந்து சம்பாதிக்க போகிறேன். இப்படி சொன்னதை கேட்டு அப்பாவும் அம்மாவும் ஜம்மியை கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டாங்க. ஜம்மி வீட்டிலேருந்தே டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்தான். இப்படியே வருஷங்களாச்சு. ஜம்மி தான் திறமையை வளர்த்துக்கிட்டான். ஆஃபீஸில் ஜம்மிக்கு நல்ல மரியாதை இருந்தது. அவன் திறமையாலையும் உழைப்பாலையும் அடுத்தடுத்து நல்ல ஹையர் பொசிஷன் போனான். நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தான். அப்பாவுக்கு சொந்தமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு, சொந்தமாக வீடு கட்டி, காரு வாங்கி, நல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருந்தான். இதுதான் நல்ல மனசாலையும் திறமையாலையும் உழைப்பாலையும் ஜம்மி வாழ்க்கையில் முன்னேறின கதை.